ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்டிக் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு அருமையான முருங்கைக்கீரை கடையல் தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நம்ம ரத்தமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சாப்பிட்ணும். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அப்புறம் கொஞ்சமாக கடுகு, உளுந்து ரெண்டும் சேர்த்து பொரிய விடுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 10 பூண்டு பற்களை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பூண்டு பற்கள் நல்லா வதங்கணும். ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். ஸோ இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும், ஆனால் ப்ரௌன் கலர் ஆகிடக்கூடாது. இது நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கி விட்டுட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ அந்த தக்காளியை வதக்கிறேன். தக்காளி நல்லா மசிய வேகணும், அப்போ தான் கீரை டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும், பொறுமையாக செய்யுங்க. பொறுமையாக அடிப்பிடிக்காத அளவுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், இது 3ஐயும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஏற்கனவே மிளகாய் வற்றல் சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். அப்புறம் 1 கப் அளவு பாசிப்பருப்பை ஏற்கனவே நான் மஞ்சள் தூள் சேர்த்து மலராக வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குழைவாக வைக்கிறக்கூடாது, அப்போ பருப்பு குழ குழன்னு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு மலர வேக விடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாதி வெந்தும் வேகாமல் இருக்கணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பருப்பு தாங்க இந்த கீரைக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். அண்ட் இதே சமயத்தில் நான் ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரைகளை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். பருப்பு ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் அதையே நேரம் அடுப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பருப்பையும் கீரையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போ கடையல் தான் பண்ணுறோம், அதனால் அதிக தண்ணி தேவைப்படாது. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணி அந்த கீரை வேகிற அளவுக்கு வச்சா கூட போதும். உப்பு காரம் எல்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விட போகிறேன். அவ்வளோதான், கீரையோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு 5 நிமிஷம் தாங்க, கீரை சட்டுன்னு வெந்துடும். இது ஐப்பசி மாதம் இல்லையா, ஐப்பசி மாதம் முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு வர சொல்லுவாங்க. ஒரு சின்ன துண்டு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட கடைசியாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து ஒரு கிண்டின உடனே ஆஃப் பண்ணிடணும். தேங்காய் சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. தேங்காய் இல்லாமலும் செய்யலாம். தேங்காய் சேர்க்குறது ருசியை கூட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு கிண்டின உடனே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க இந்த சமையல். இது வெறுமை ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்